பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்த வேத வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்க இப்படி என் தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரியமானவர்களே, உலர்ந்து போன உங்க வாழ்க்கை இனி மாறப்போகுது. இந்த காலை வேளையிலே, இந்த ஜூலை மாத 1ஆம் தேதி அதிகாலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. பிரியமான, உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும்படிதான் என் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலர்ந்த உங்கள் வாழ்க்கை உயிரடையும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. உங்களுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எதற்கு இந்த தேவ ஆவியானவர், எதற்கு இந்த ஆவி நமக்கு தேவை? பிரியமானவர்களே, உலர்ந்த உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீர் செய்யும்படி. ஏனென்றால் ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது அந்த இடம் மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, வேதத்துல பார்க்கிறோம், ஆதியிலே நாம் பார்க்கிற பொழுது பூமி எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறதா? ஐயா, இருளின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அவர் அசைவாடின பொழுது ஒழுங்கற்ற அந்த பூமியானது அது சரி செய்யப்படுது. என் தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் அசைவாடுவாரோ அங்கெல்லாம் புதிய சிருஷ்டிப்பு உண்டாகும், மறுபடியும் ஜீவன் உண்டாகும். பிரியமானவர், இருள் வெளிச்சமாய் மாறும். பிரியமானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லும், இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர். பிரியமானவர், ஆக இந்த தேவ ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னார். உலர்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும். பாருங்கள், இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே என் தேவன் சொல்லுகிறார், எசேக்கியேலே, உலர்ந்த இந்த எலும்புகளை பார். உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் அவனை நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்து போய் இருக்கலாம். பிரியமான சூழ்நிலைகள் உலர்ந்து போய் இருக்கலாம். உங்கள் வியாபாரத்திலே விருத்தி இல்லை, அவ்வளவுதான் முடிந்து போகும் என்கிற சூழ்நிலை. உங்கள் வியாதியினாலே அவ்வளவுதான் நான் மரித்து போவேன் என்கிற சூழ்நிலை. உங்கள் குடும்பத்தில் உறவுகள் பிரிந்து போயிருக்கிற சூழ்நிலையில், ஐயோ, என்னிடத்தில் அன்பு காட்ட யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒருவேளை உங்க கணவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்க மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு இந்த யாருமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போக போகிறது என்று சொல்லி நீங்கள் உலர்ந்து போய் இருக்கலாம். பிரியமான, இப்படி உலர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிதான் என் தேவன் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை மறுபடியும் செழிக்குமா? உன் வியாதி உன்னை விட்டு விலகுமா? உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்குமா? உன் பிரச்சனைகள் உனக்கு மாறுமா? மீண்டும் போன உன்னை விட்டு சென்ற உன் கணவர் மீண்டும் வருவாரா? உன்னை விட்டு போன உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வருவார்களா? பிரியமானவர்களே, என் தேவன் உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் அறிவீர், நீர் அறிவீர். உங்களிடத்துல என் தேவன் கேள்வியை கேட்பார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மாறப்போவது என்றார். என் தேவன் உங்கள் இடத்துல கேள்வியை கொண்டு வருவார் என்று சொன்னார், உங்கள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்க போகிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இங்க பாருங்க, எசேக்கியேல் ஆண்டவர் கேட்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொல்றான், தேவரே, நீரே அறிவீர். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். உங்கள் பிரச்சனைகளை என் தேவனிடத்தில் விட்டுவிடு, அவருடைய சமூகத்துல இறக்கி வைங்கள். உங்கள் கண்ணீரையும் உங்கள் புலம்பலையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல நீங்கள் இறக்கி வைத்து, ஆண்டவரை, நீர் அறிவீர். உம்முடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். என் குடும்ப பிரச்சனைகளை, என் சூழ்நிலைகளை, என் போராட்டங்களை, என் இந்த அவமானங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல நோக்கப்படுகிறேன். பிரியமானவர்களை, இந்த மாதத்தின் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் இதுதான். பிரியமா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு ஆண்டவரை நீர் அறிவீர். இப்பொழுது தேவன் எசேக்கியேலுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எசேக்கியேலே, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பீங்க? யோசித்து பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பறிச்சு போவேன், அவ்வளவுதான், நாசமா போவேன், அவ்வளவுதான், இல்லாம போயிடும், அவ்வளவுதான், நான் பிச்சை தான் எடுக்க போறேன். ஏன் நீங்க அப்படிதான் சொல்லியிருப்பீங்க.
பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பீங்க, நீ அவ்வளவுதான்டா, ஒண்ணுமே சரி உருப்பட மாட்டான், நீ எதுக்குமே தகுதி இல்லாம. ஐயோ என் கணவர் என்ன விட்டு போயிட, குடும்பம் பிரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்ன அவ்வளவுதான், என்ன வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லை, என்ன அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மருத்துவர் சொல்லிவிட்டார், வியாதிக்கு என்ன மருந்தே இல்லைங்க, எந்த வியாதி கொடூரமானது, அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இப்படித்தான் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பீங்க. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறாரு பாருங்க, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் அவைகள் உயிர் வரும் என்று சொல். நீ பேசுகிற பொழுது, ஜீவனை பேசுகிற பொழுது, ஜீவனை உண்டு பண்ணுகிற என் தேவ ஆவியானவர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் அவர் இறங்குவார். அப்பொழுது அவைகள் உயிரடையும், காலோந்தி நிற்கும். பிரியமானவர், நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? இந்த மாதத்துல நீங்க பேச போறீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க. நான் நல்லா இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் செழித்து இருப்பேன், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறுவேன், தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் சாட்சியாக இருப்பேன். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, இந்த வியாதியினால் நான் பயப்பட மாட்டேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமாயிட்டேன். சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அப்படி வார்த்தை அப்படியே சொல்லி பாருங்க. நான் வாளாக அல்ல, நான் தலையாக இருப்பேன், நான் கீழாக அல்ல, நான் மேலாக இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பயப்பட மாட்டேன், நான் மறுபடியும் நிமிர்ந்து நிற்பேன், நான் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். சொல்லி பாருங்க பிரியமான, தீர்க்க தரிசனத்தை இப்படி சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் நீங்க சொல்லுங்க, என் தேவ ஆவியானவர் என் மேல் அசைவார், என் தேவ ஆவியானவர் என் வியாதியின் மேல் அசைவார், என் தேவ ஆவியானவர் என் பிசினஸ் மேல அசைவார், என் தேவ ஆவியானவர் என் கணவர் மேல அசைவாடுவார், என் மனைவி மேல அசைவாடுவார், என் பிள்ளைகள் மேல அசைவாடுவார், என் பெற்றோர் மேல அசைவாடுவார், என் குடும்பத்தின் மேல் அசைவாடு, என் சூழ்நிலைகள் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடுவார். உலர்ந்து போய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் செழிக்கும், மறுபடியும் தொழிற்கும், மறுபடியும் நான் ஜீவனை பெற்றுக் கொள்வேன், மறுபடியும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் என்று சொல்லிப்பார். 104 சங்கீதம் 30 பக்தன் சொல்லுகிறார், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிப்பின் கர்த்தர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் தேவன். உங்கள் வாழ்க்கை மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும், உங்கள் சூழ்நிலை மறுபடியும் உருவாக்கப்படும். பிரியமானவர்களே, புலம்பாதுங்க, தீர்க்க தரிசனம் பேசுங்க. இந்த மாதம் நீங்கள் தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மாதம். மறுபடியுமாக இந்த வருஷத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உலர்ந்து போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கு. உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை தேவன் அதிகமாய் கவனிக்கிறார். பிரியமான, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் எவைகளை பேசுவீர்களோ அவைகள் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சொல்லி பாருங்கள் தைரியமாக. உங்கள் பிள்ளைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரையுங்கள். இவன் நல்லா இருப்பான், செழிப்பா இருப்பான், ஆரோக்கியமா இருப்பான், ஞானமா இருப்பான், புத்திமானா நடந்து கொள்வான். சொல்லி பாருங்க. அல்லது அவனை ஆசீர்வதிப்பதே இல்லாமல் சவியாதிருங்கள் என்று வேதம் சொல்லி. தீர்க்க தரிசனம் என்பது உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள், அவைகள் அப்படியே நடக்க முடியுமா? அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்று வருகிறது. அவர் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் உண்டு. அவர் ஜீவனை பேசுகிறவர், ஜீவனை கொடுக்கும்படி வந்து ஜீவனை கொடுத்தவர். பிரியமா, நம்மை விடுதலையாக்கும்படி, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, சுக பலத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக அவர் நமக்காக கல்வாரி சிலுவை வரைக்கும் தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நன்றா இருக்கும்படி ஆக சோர்ந்து போகாதிருங்கள். பிரியமான, உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போய் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகள் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் நீங்கள் இதை பேசுங்கள். என் தேவன் உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் தரித்திரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு விலகும். பிரியமானவர்களே, நீங்கள் தீர்க்க தரிசனம் பேசுகிற பொழுது, நீங்கள் தீர்க்க தரிசனம் பேசுகிற உங்களையே நீங்க பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்ப நபர்களை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை பேசுங்க, நன்மையை பேசி பாருங்க, அற்புதத்தை காண்பது அது நிச்சயம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாறும். இயேசுவின் நாமத்தில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்கள் உலர்ந்து போயிருப்பீங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனம் பேசு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பேசு. பவுல் சொல்லுகிறார்,
அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் இல்லையா? அந்நிய பாஷை வரத்தை தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனத்தையே நாடுங்கள். அவைகளையே நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் அநேகருடைய வாயில பாருங்க, பிசாசு வந்து கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வித்தியாசமா இருக்கு. அவங்களே தாங்களே என்ன செய்வாங்க? வார்த்தையினால கொண்டு விடுவார்கள். பிரியமானவர்களே, என் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பேசு, நீ ஜீவனை பேசுகிற பொழுது என் தேவ ஆவியானவர் தான் செய்வார். எப்பொழுது தேவன் செயல்படுகிறார்? நீங்கள் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற பொழுது, அந்த வார்த்தையை நீங்க அப்ளை பண்ணுகிறது, உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு விடுதலை நிச்சயம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த மாதத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல. ராஜா இயேசுப்பா, உங்களுடைய ஆவியை அனுப்புவேன் என்று சொன்ன இதை கேட்டு விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்க நம்பிக்கையோடு நிற்கிறப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை உலர்ந்து போன பகுதிகளும் இப்பொழுது ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. மரண போராட்டத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல விடுதலை. எஸ்டடி தரித்திரத்துல கடன் வாரத்தில் நிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அப்பா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கும் என்று சொன்ன ராஜா, மறுபடியும் அப்பா அவர்கள் ஒன்று சேர்வார். மலடியை பிள்ளை தாட்சியாய் நீர் மாற்றுவீர் அப்பா. அவ்வளவுதான், என் திருமண காரியம் எனக்கு தள்ளி போயிட்டு நாட்கள் கடந்து விட்டது. இல்லை ராஜா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நான் இந்த அப்பா ஏற்ற துணையை கட்டுகள் எல்லாம் கலண்டு போகும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். சத்துருக்களின் தந்திரங்கள் எல்லாம் மதமாக்கப்பட்டு போகும். மனுஷிக ஆவிகள் எல்லாம், பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எல்லா ஆவிகளும் விலகி போகுது இயேசுவின் நாமத்தினால். என் தேவ ஆவியானவரை நான் கட்டளையிடுகிறேன். நான் ஆராதிக்கிற இந்த இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள், எல்லா தந்திர மந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது செயல்படும் இயேசுவின் நாமத்தில். வல்லமையுள்ள என் தேவனே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தும் ஆளுகை செய்யும் அப்பா. உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் என்னை செழிக்கட்டும். சத்ரு வெட்கப்பட்டு போவானா? இந்த மாதம் விசேஷித்த மாதமாக இருக்கட்டும். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், உயரட்டும், மேன்மை அடையட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொன்னா, கர்த்தர் உங்க கூட பேசியிருப்பாருன்னு சொன்னா, இதை நீங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கையில் அது சாட்சியாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.